ආයිබෝවන් වනක්කම් කේස්ට් ආයතනයේ YouTube නාලිකාවත් එක්ක එකතු වෙන ඔගොල්ල හැමෝම අපි සාදරයෙන් පිළිගන්නවා. වෙනද වගේම අදටත් හොඳ ප්‍රයෝජනවත් මාතෘකාවත් අරගෙන අපි ඇවිල්ලා ඉන්නවා. එහෙනම් අපි වීඩියෝ එකකට යමු. එහෙනම් මේ වීඩියෝ එකේ අපි ස්වර එහෙම නැත්නම් පනාකුරු ගැන ඉගෙන ගනිමු. මොනවාද ස්වර එහෙම නැත්නම් පනාකුරු කියලා කියන්නේ? அதாவது ஸ்வர எழுத்து அல்லது ஸ்வராட்சர அல்லது பண அக்குரு அப்படின்னா உயிரெழுத்து அப்படின்னு அர்த்தம். அதாவது பண அப்படின்னா உயிர், அக்குரு அப்படின்னா எழுத்து, உயிரெழுத்து. தமிழில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துகளுக்கு ஒப்பான எழுத்துகள் இந்த ස්වරාක්ෂර அல்லது පණ අකුරු. එහෙනම් මේ පළවෙනි පොයින්ට් එක කියවන්න බලන්න. පළවෙනි පොයින්ට් එක. ස්වර අක්ෂර යනු වෙනත් ශබ්දයක උපකාරයකින් තොරව තනිව උච්චාරණය කළ හැකි අකුරු ස්වර නමින් හැඳින්වේ. அதாவது ஸ்வர அக்ஷர யானோ ஸ்வர உயிரெழுத்து அப்படிங்கிறது வெனாத் சப்தேக உபகாரக்கின் தொடர்பு வேறொரு சத்தத்தின் உபகாரக்கின் உதவி இன்றி உபகாரக்கின் சொன்னா உதவி இல்லாமல் தனிவ உச்சாரணய கலகி அதாவது தனித்து நின்று தனியாக உச்சரிக்கக்கூடிய அக்குரு எழுத்துக்கள் ஸ்வரநமின் ஹேந்தின்வே உயிர் எழுத்து அப்படின்னு நாங்க சொல்றோம். சிங்கள அக்ஷரமாலாவே ஸ்வர 18 அதாவது அந்த மாதிரியான உயிரெழுத்துக்கள் சிங்கள அரிச்சுடையில் மொத்தம் 18 காணப்படுகின்றது. அதாவது இந்த உயிரெழுத்து சாதாரணமாக ஒரு உயிர்மை எழுத்த உச்சரிக்கணுமாக இருந்தால், உதாரணமாக இப்ப தமிழ்ல இருக்கக்கூடிய க அப்படிங்கிற எழுத்து, இது வந்து ஒரு உயிர்மை எழுத்து. இந்த உயிர்மை எழுத்த உச்சரிக்கணுமாக இருந்தால் உக் அப்படிங்கிற இந்த அதற்கு உரிய அந்த மெய் எழுத்துடன் அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்தை வந்து நாங்க சேர்க்கிறோம். உக்குங்கிற மெய் எழுத்துடன் ங்கிற உயிரெழுத்தை சேர்றதுதான் க. அதே காவா இருந்தா ஆவன்னா சேர்க்கிறோம், ஈயா இருந்தா ஈயா இருந்தா ஈயன்னா சேர்க்கிறோம். அப்ப அந்த மாதிரியாக ஒரு உயிர்மை எழுத்தை நாங்க உச்சரிப்பதற்கு அது தனித்து நின்று உச்சரிக்க முடியாது. அதற்கு ஒரு உயிர்மை எழுத்தை உச்சரிப்பதற்கு ஒரு உயிரெழுத்தினுடைய உதவி தேவை. ஆனால் ஒரு உயிரெழுத்தை நாங்க உச்சரிப்பதற்கு வேற எந்த எழுத்தினுடைய உதவியோ தேவைப்படாது. அப்ப அதைத்தான் சொல்றாங்க, ஸ்வராட்சரயனு வெனாத் ශබ්දයක උපකාරයකින් තොරව තනිව උච්චාරණය කළ හැකි අකුරු ස්වරනමින් හැඳින්වේ. அப்ப வேறொரு எழுத்தினுடைய உதவியின்றி தனியாக உச்சரிக்கப்படக்கூடிய எழுத்துக்கள் ஸ்வராட்சர அதாவது உயிரெழுத்துக்கள். சிங்கள அக்ஷரமாலாவை ஸ்வர 18 அதாவது மொத்தமாக சிங்கள அரிச்சுடையில 18 உயிரெழுத்துக்கள் காணப்படுகின்றன. நம்மளுடைய லாஸ்ட் வீடியோல අපේ අන්තිම වීඩියෝ එකේ අපි සිංහල අක්ෂරමාලාවේ අක්ෂර 60ක් තියෙනවා කියලා ඉගෙන ගත්තා. ඒ 60න් සිංහල අක්ෂරමාලාවේ තියෙන ඒ අක්ෂර 60න් 18ක් තමයි මේ ස්වர අක්ෂර. அப்ப அந்த மொத்தமாக 60 எழுத்துக்கள் இருக்கு நாங்க வந்து படிச்சோம். அந்த 60 எழுத்துக்கள் 18 எழுத்துக்கள் இந்த உயிரெழுத்துகளுக்கு உரியது உயிரெழுத்துக்கள். මේක බලන්න இந்த சார்ட்டை பாருங்க. මේ අක්ෂර ටික බලන්න. ආයන්න ඇන්න ඉයන්න ඊළඟට උයන්න ඉරුයන්න ලූ මේ ටික අපි කලින්ම ඉගෙන ගත්තා. මේ අක්ෂර ටික කොහොමද ලියන්නේ කියවන්නේ කියලා අපි කලින් වීඩියෝ එකකින්ම ඉගෙන ගත්තා. ඒ නිසා අපි දැනට මේ ටික කියවගෙන යමු. இதெல்லாம் நாங்க ஆல்ரெடி நம்மளுடைய லாஸ்ட் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணுமா இருந்தா நீங்க வந்து பார்க்கலாம் அந்த வீடியோவை. ஸோ இப்போதைக்கு நாங்க இந்த எழுத்துக்களை எப்படி வாசிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருந்தா போதும். ஏ அண்ணன், ஐ அண்ணன், ஒயண்ணன், ඕයන්න, ඔව්යන්න. මෙන්න මේ ටිකයි සිංහල අක්ෂරමාලාවේ තියෙන ස්වරාක්ෂර 18. එහෙනම් මේ කියන්න. இத வாசிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சிங்கள எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை 60 ஆகும். சிங்கள அரிச்சுடையில் காணப்படக்கூடிய சிங்கள எழுத்துக்களுடைய மொத்த எண்ணிக்கை 60. அது ஓகே தானே? ඊළඟට බලන්න. சிங்கள எழுத்துக்கள் முக்கியமாக 2 பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. சிங்கள எழுத்துக்கள் மொத்தமாக 2 வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன.
சிங்கள அரிச்சுவடி 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று ஸ்வர எழுத்துக்கள், මට්ටොන්ට ව්‍යංජන எழுத்துக்கள். මේකත් අපි කලින්ම ඉගෙන ගත්තා. ඒ වීඩියෝ එක ඕනනම් මම දාන්නම් டிஸ்கிரிப்ஷன் එකේ එකත් බලා ගන්න. சிங்கள அரிச்சுவடி 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று ஸ்வர எழுத்துக்கள் அப்படிங்கிற உயிரெழுத்துக்கள், மற்றது ව්‍යංජන අක්ෂර එහෙම නැත්නම් ගදවකුරු යම් වලින් හඳුන්වන மெய் எழுத்துக்கள். சரியா? சிங்களத்துல வவல் அதாவது உயிரெழுத்துக்கள், வவல் எழுத்து AEIOU அது போன்ற வவல் லெட்டர்ஸ் மாதிரி தொழிற்படக்கூடிய எழுத்துக்களை நாங்க ஸ்வராட்சரன்னு சொல்றோம். கான்சனன்ட் எழுத்துக்கள், ஆங்கிலத்தில் உள்ள கான்சனன்ட் எழுத்துக்கள் மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்களை நாங்க வியஞ்சன அக்ஷரம் அப்படின்னு சொல்றோம். ஸ்வர அல்லது பணக்குறை என அழைக்கப்படும் சிங்கள அரிச்சுவடியில் காணப்படும் உயிரெழுத்துக்கள் வேறு எந்த ஒளி அல்லது உதவியுமின்றி தனியாக உச்சரிக்கக்கூடியவையாக இருப்பதால் அவை ஸ்வர என்ற பெயரில் அறியப்படுகின்றன. இதனால மாதிரி தான் இந்த ஸ்வர எழுத்துக்கள் வேறு எந்த ஒரு ஒளியினுடைய உதவியுமின்றி தனியாக உச்சரிக்கக்கூடியவை. அந்த வகையில் சிங்கள அரிச்சுவடியில் இந்த ஸ்வர எழுத்துக்கள் அல்லது பணக்குறை அழைக்கப்படும் எழுத்துக்கள் மொத்தமாக 18 காணப்படுகின்றன. එහෙනම් දැන් අපි ඉගෙන ගත්තා සිංහල හෝඩියේ අක්ෂර 60ක් තියෙනවා. ඒ අක්ෂර 60 අපි කොටස් දෙකකට බෙදනවා. ඒ කොටස් වලින් එකක් තමයි ස්වරාක්ෂර, ඊළඟ එක ව්‍යංජනාක්ෂර. මේ ස්වරාක්ෂර 18ක් තියෙනවා. මේ ස්වරාක්ෂර 18 අපි තවත් කොටස් දෙකකට බෙදනවා. අප இந்த மொத்தமாக சிங்கள எழுத்துக்களை 2 வகையா பிரிச்சோம். ஒன்னு மெய் எழுத்து, இன்னொன்னு உயிரெழுத்து. உயிரெழுத்த ஸ்வராட்சரன்னு சொல்றோம். அந்த ஸ்வராட்சரிய மேலும் 2 வகைகளாக நாங்கள் பிரிக்கிறோம். அந்த வகைகள் என்னங்கிறத இப்ப பார்ப்போம். அவை மேலும் மெக்கிய வண்டு, இதை நீங்க வாசிங்க. அவை மேலும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. அந்த 2 அந்த ஸ்வராட்சர உயிரெழுத்து அப்படிங்கிற வகை தவத் கொட்டஸ் දෙකට බෙදෙනවා. 2 வகைகளாக மேலும் பிரிக்கப்படுகின்றது. ஒன்று கெட்டிஸ்வர, மற்றொன்று திக்ஸ்வர. ஒன்று கெட்டிஸ்வர. கெட்டிஸ்வர அப்படின்னா தமிழில் இருக்கக்கூடிய உயிர் குறில், அதாவது உயிரெழுத்துகள்ல குறில் நெடில்னு நாங்க பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கெட்டிஸ்வர திக்ஸ்வரன்னு நாங்க இங்க படிக்கிறோம். தமிழில் இருக்கக்கூடிய உயிர் குறில், அதாவது உயிரெழுத்துகள்ல குறில் எழுத்துகள் நெடில் எழுத்துகள் நாங்க 2 வகைகளாக பிரிக்கிறோம். அந்த மாதிரியான வகைகள் தான் இதுல இருக்கக்கூடிய கெட்டிஸ்வர, மற்றொன்று திக்ஸ்வர. இதில் கெட்டிஸ்வர என அழைக்கப்படுவை தமிழில் உள்ள உயிர் குறில் எழுத்துக்களை போன்றவையாகவும், திக்ஸ்வர என அழைக்கப்படுபவை தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்களை போன்றவையாகவும் காணப்படுகின்றன. அதாவது மொத்தமாக தமிழ்ல உயிரெழுத்துகள் 12. அதுல இப்போ அப்படிங்கிற எழுத்து உயிர் குறில், அதுவே ஆ அப்படிங்கிற எழுத்து உயிர் நெடில், ஈங்கிற எழுத்து உயிர் குறில், ஈங்கிற எழுத்து உயிர் நெடில். அப்ப இந்த மாதிரியாக சிங்களத்திலையும் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. ஒன்று நாங்க கெட்டிஸ்வரன் சொல்றோம், மற்றது தீக்ஸ்வரன் நாங்க சொல்றோம். මේක බලන්න. මුලින්ම කෙටිස්වර. මෙම ස්වර உச்சாரணයට ගතවන කාලය අඩුයි. அதாவது கெட்டிஸ்வரன் சொல்லப்படக்கூடிய உயிர் குறில் எழுத்துக்களை நாங்க உச்சரிப்பதற்கு எடுக்கக்கூடிய காலம் மிகவும் குறைந்தது. அதாவது ஒரு சிறிய கால பகுதியில், ஒரு சின்ன டைம்னு போது அதை நாங்க உச்சரிப்பதற்கு, அதாவது அப்படின்னு நாங்க அதை உச்சரிக்கிறோம். அது ஒரு சிறிய ஒரு சொடக்கு டைம்ல நாங்க அதை உச்சரிக்கிறோம். அடுத்ததாக பாருங்க தீர்க்கஸ்வரம். தீர்க்கஸ்வரம் அப்படின்னா தீர்க்கஸ்வர, திக்ஸ்வர, குருஸ்வர என நாம்களின் ஹேண்டில்வே. அதாவது இந்த திக்ஸ்வரன்னு சொல்லப்படக்கூடிய அந்த உயிர் நெடிலெழுத்துக்களை தீர்க்கஸ்வர, திக்ஸ்வர, குருஸ்வர அப்படிங்கிற பெயர்களால நாங்க சொல்லலாம். சிங்கள அக்ஷரமாலாவே தீர்க்கஸ்வர அடக்கி. அப்ப மொத்தமாக இந்த தீர்க்கஸ்வர 8 இருக்கு. கெட்டிஸ்வரையும் 8 எழுத்துக்கள் தான் காணப்படுகின்றது. கெட்டிஸ்வர அப்படிங்கிறதும் 8 எழுத்துக்கள், தீர்க்கஸ்வர அப்படிங்கிறதும் 8 எழுத்துக்கள் காணப்படுகின்றது. அப்ப மொத்தமாக கெட்டிஸ்வர 8 எழுத்துக்கள், தீர்க்கஸ்வரையும் 8 எழுத்துக்கள் காணப்படுகின்றன. මෙම ස්වර උච්චාරණයට ගත වෙන කාලය කෙටිස්වර වලට වඩා சாபேட்சව වැඩිය. அதாவது இந்த தீர்க்க ஸ்வர அல்லது திக்ஸ்வரை உச்சரிப்பதற்கு எடுக்கக்கூடிய காலம் கெட்டிஸ்வர, அதாவது
உயிர் குறியெழுத்துக்களை உச்சரிப்பதற்கு இருக்கக்கூடிய காலத்தை விட இந்த உயிர் நெடிலெழுத்துக்களை உச்சரிப்பதற்கு இருக்கக்கூடிய காலம் ஒப்பீட்டளவில் அதிகம். அதாவது அயண்ண, இதுவே ஆயண்ணையா இருந்தா நாங்க எப்படி சொல்றோம்? ஆயண்ண, ஏண்ண, ஏண்ண. இந்த மாதிரியாக உயிர் குறில் உயிர் நெடில் அப்படின்னு நாங்க பிரிக்கிறோம். ස්වරද තවත් අණු කොටස් දෙකකට වෙන් කළ හැකිය. එනම් කෙටි ස්වර, එහෙම නැත්නම් බ්‍රස්ව ස්වර, ඊළඟට දික් ස්වර, එහෙම නැත්නම් දීර්ඝ ස්වර. හරි? இந்த மாதிரியாக ரெண்டு வகைகளாக நாம பிரிக்கிறோம். සිංහල හෝඩියේ සහ ඉලක්ක. අයන්න අම්මා, ආයන්න ආච්චි. මේ ආයන්න සිංහල කෙටි ස්වර වලට අයත් අකුරු. ඒ වගේම සිංහල දික් ස්වර වලට අයත් අකුරු තමයි ආයන්න. ඈයන්න, ඈයන්න කෙටි ස්වර, ඈයන්න දික් ස්වර. එහෙනම් අපි මේ වීඩියෝ එකේ සිංහල අක්ෂරමාලාවේ තියෙන ස්වරාක්ෂර, ඒ ස්වරාක්ෂර කොහොමද අපි කොටස් දෙකකට බෙදෙන්නේ, ඒ කොටස් දෙක මොනවාද, ඒ කොටස් දෙක වලට අයත් අක්ෂර මොනවාද, මේවා ගැන අපි මේ වීඩියෝ එකේ ඉගෙන ගත්තා. එහෙනම් අපි ඊළඟ වීඩියෝ එකේ තවත් ගොඩක් දේවල් ඔයගලන්ට සිංහල ව්‍යාකරණ පැත්තෙන් ඔයගොල්ලෝ දැනගන්න ඕන ගොඩක් දේවල් අපි ඔයගලන්ට උගන්වන්න නැස්ති. අදට අපි මේ වීඩියෝ එකේ සමුගන්නවා. අපි අලුත් වීඩියෝ එකේ හම්බ වෙමු. ඔයගොල්ලෝ හැමෝටම ගොඩක් ස්තුතියි. ජය වේවා.